வெல்கம் பேக் ராயல் டேரி யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ராண்ட் ரியல் கண்டென்ட் இஸ்ரோவை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது இஸ்ரோ ஃபெல்லோஷிப் வந்து 2025க்கான ஃபெல்லோஷிப்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரியான ஃபெல்லோஷிப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இஸ்ரோ சைட்லேருந்து, ஸோ எந்த மாதிரியான கைடு இருக்குது, விசிட் எப்படி பண்ணணும், ஸோ எந்த மாதிரியான ஃபெல்லோஷிப் நமக்கு கிடைக்கும், நீங்கள் என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்கன்றதை பொறுத்து எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் வந்து ஃபெலோஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஆர்எஃப், எஸ்ஆர்எஃப், பிடிஎஃப் அண்ட் ரிசர்ச் அசோசியேட். ஸோ இந்த மாதிரி 4 கேட்டகரியில் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் ஜேஆர்எஃப்னு சொல்லுவாங்க. அடுத்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் எஸ்ஆர்ஆர்எஃப்னு சொல்லுவாங்க. பிடிஎஃப் போஸ்ட் டாக்டரேட் ஃபெல்லோஷிப்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ரிசர்ச் அசோசியேட்டாக நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணலாம். சரிங்களா, பிஐ கிட்ட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெல்லோஷிப் எல்லாமே வந்து யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் வந்து 7 யூனிட் இருக்குது. சரிங்களா, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இருக்குது, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் இருக்குது, ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் இருக்குது, அடுத்து வந்து ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இஸ்ரோடைய 7 யூனிட்லேருந்து இந்த வந்து அட்டானமஸ் பாடிஸ் எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த இந்த ஜேஆர்எஃப் இந்த ஃபெல்லோஷிப்ஸ் எல்லாத்தையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், ஓகேங்களா, டிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்க தான் வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது நாம் அடுத்த என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான இன்ஸ்டியூஷனில் எந்த மாதிரியான ஃபெல்லோஷிப் இருக்குன்றது எல்லாமே பார்க்கலாம். அதே போல் இந்த ஸ்பேஸ் ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரி எஸ்பிஎல் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்பேஸ் ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லலாம். ஸோ ரேங்கிங் ஆஃப் த ரிசர்ச் ஏரியாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கொடுக்குறாங்க. அதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரிக் பிரிங்ஸ், ஸ்பேஸ் அண்ட் பிளானட்டரி சயின்ஸ், ஓகேங்க, ஸ்பேஸ் அண்டு பிளானட்டரி சயின்ஸ். இந்த 3 டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓகேங்களா, ஒன்று வந்து அட்மாஸ்பெரிக் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் பிளானட்டரி சயின்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பேஸ் ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரி எஸ்பிஎல்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் பொசிஷனுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிறீங்க. சரிங்களா, ஸோ இந்த ஃபெல்லோஷிப்பை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதுக்கான ப்ராசஸ் என்னன்றது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, நம்ம எப்போ அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி இன்டர்வியூக்கு எடுப்பாங்க, இன்டர்வியூ கொஷனுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணுன்ற முழுக்க எல்லா வீடியோவுமே நாம் வந்து நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டு தனித்தனியாக நம்ம இருக்குது, நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் ஐ வாண்ட் கிளியர் மெத்தட் ஆஃப் த ஹவ் டு அப்ளை த ஜேஆர்எஃப் இன் ஃபேஸ் ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நம்ம அந்த வீடியோ எந்த கிளியராக இருக்க அந்த எந்த வீடியோக்கா எந்த சீரியல் நம்பர்ன்றதை நம்ம வந்து உங்களுக்கு உடனே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நம்ம கொடுத்துடுவோம், நம்ம சைட்லேருந்து கொடுத்துடுவாங்க. ஸோ இதில் இன்னொரு என்ன கொடுக்குறாங்க, இந்த எஸ்பிஎல் இன்னொன்று என்ன கொடுக்குறாங்கன்னா ரிசர்ச் அசோசியேட் பொசிஷன் ஒன்று வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் ஆஃப் த இயர், ஸோ ஒரு அகாடமிக் இயரில் வந்து எனி டைம் ஆஃப் த இயரில் வந்து இதை வந்து கேண்டிடேட்டை வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்ஸ்பியர் ஃபேக்கல்ட்டி, ஓகேங்களா, ஸோ இன்ஸ்பியர்னு சொல்லக்கூடிய ஒரு செக்டாரில் வந்து ஒரு ஃபெல்லோஷிப்பு, அந்த ஃபெல்லோஷிப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டி அவங்க வந்து அந்த ஃபேக்கல்ட்டி வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க ரிசர்ச் ஆக்டிவிட்டிக்காக. ஸோ உங்களுடைய ப்ரொஃபஸர் வந்து பிஐயாக ஒர்க் பண்ணுறாருன்னா நீங்கள் வந்து பிஐயாக வந்து நீங்கள் ரிசர்ச் ஆக்டிவிட்டியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாமே யார் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்பிபிடிஎஃப்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ஃபிசிக்ஸ் டிடிஎல் ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்பிடிஎஃப், ஓகே, பிடிஎஃப் தான், ஓகேங்களா. ஸோ போஸ்ட் டாக்டரேட் ஃபெல்லோஷிப், நேஷ்னல் போஸ்ட் டாக்டரேட் ஃபெல்லோஷிப் அவங்க அந்த வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு அட்வான்ஸ் என்ன இருக்குது, பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து விசிட் சயின்டிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவில் வந்து விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், பார்க்கு, இந்த டிஆர்டிஓவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டோட நீங்கள் வந்து விசிட்டிங் ப்ரோக்ராம் மூலமாக அவங்களை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து நீங்கள் ரிசர்ச் நாலேஜ் அண்ட் மெத்தாலஜிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், டெக்னிக்ஸ்லாம் கரண்ட் டெக்னிக்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஏடிசிஓஎஸ் அண்டு ப்ரோக்ராம், ஓகேவா, ஏடிசிஓஎஸ் ப்ரோக்ராமுக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியாக நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் எனி குவாரிஸ் உங்களுக்கு எந்த குவாரிஸாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக இந்த எஸ்பிஎல் சொல்லக்கூடிய இந்த ஸ்பேஸ்
ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரியோடைய டைரக்டர் கிட்ட நீங்கள் வந்து என்கொயரி கேட்கலாம். ஸோ என்ன மாதிரியான பண்ணிட்டு இருக்காங்க, ஏது பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இவ்வளோ தான். நம்மளுடைய நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ரா அண்ட் ரியல் கண்டென்ட் இஸ்ரோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.